மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிறப்பம்சமாக நேற்று மீனாட்சி பட்டாபிஷேகம், இன்று திக்கு விஜயம் நடைபெற்றது. நாளை திருக்கல்யாணம் நடக்கிறது. திருக்கல்யாணத்தில் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்கும் திருமாங்கல்யம் 12 தலைமுறைகளாக ஒரு குடும்பம் சீர்வரிசையாக வழங்கி வருகிறது. இத்திருப்பணியை மதுரை யானைக்கல் லாலா ஸ்ரீ ரங்கச்சத்திரத்தை நிர்வகிக்கும் குடும்பத்தினர் பாரம்பரியமாக மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் முன்பு மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் தளபதியாக இருந்தவரின் வாரிசுதாரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமாங்கல்யம் கொடுக்கறது நாங்கள் தொண்டு தொட்டு செஞ்சுட்டு வரோம். அதாவது எங்கள் பெரியவங்களுடைய ஸ்ரீமதி சுக்லா சுபேதார் தம்பதியினருடைய வாரிசுகளாகிய பத்ராவதி அம்மாள் அவர்கள் சார்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பல தலைமுறைகளாக நாங்கள் திருமாங்கல்யம் வழங்கிட்டு வரோம். அந்த திருமாங்கல்யத்தை நாங்கள் எங்களுடைய தர்மஸ்தாபனத்திலே மெருகேற்றி கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதே போன்று திக்குவிஜயம் நம்ம தான் செய்கிறோம். இந்த தர்மஸ்தாபனத்தின் மூலமா திக்குவிஜயம் செய்கிறோம். இது இல்லாமல் அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய மண்டபப்படியும் நம்ம தான் செஞ்சிட்ருக்கிறோம். வீரரா பெருமாளுக்கும் நம்ம சத்திரத்தின் முன்பாக திருக்கண் வச்சிட்ருக்கோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப பெருமிதப்படுறோம். நாங்கள் இது பல நூறு வருஷங்களாக எங்கள் பெரியவங்க செஞ்சதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிறோம். இது பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் புண்ணிய கடாட்சமாக இந்த புண்ணியத்தலம் விளங்கக்கூடிய மதுரை அம்பதியில் எங்களுக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக ஏற்றுக்கிறோம் சார். அதே மாதிரி இந்த தர்மஸ்தாபனத்தின் மூலமாக செய்ய வேண்டிய தர்ம காரியங்களும் இன்றும் தொன்று தொட்டு பல்லாண்டுகள் சீரும் சிறப்புமாக செய்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். இந்த வாரிசுதாரர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண சீர்வரிசை, குடிபூட்டு, திருமாங்கல்யம் ஆகியவற்றை அனுப்பி வைப்பதை மூதாதையர்கள் காலத்திலிருந்து பாரம்பரியம் மாறாமல் பின்பற்றி வருகின்றனர். காலப்போக்கில் வழக்கினை மாற்றி கடந்த சில வருடங்களாக வெளியிடங்களிலும் நகை கடைகளிலும் அம்மனுக்கு அணிவிக்க திருமாங்கல்யம் வாங்கினர். தற்போது லாலா ரங்கச்சத்திரம் டிரஸ்டி பத்ராவதியின் முயற்சியால் மீண்டும் சத்திரத்திலேயே திருமாங்கல்யம் தயாரிக்கப்படுகிறது. குடிபோட்டு திருமாங்கல்யம் சிறப்பு பூஜைகளுடன் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சீர்வரிசைகளுடன் மேலதாளம் முழங்க பல்லக்கில் கொண்டு செல்லப்பட்டது. இப்போ நாங்கள் சித்திரை திருவிழாவுக்கு திருமாங்கல்யம் மீனாட்சி தாய்க்கு இங்கே இருந்த லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலேயே இங்கேயே தாலி திருமாங்கல்யம் செஞ்சு மீனாட்சி தாய்க்கு சொக்கநாதருக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இன்றைக்கி சாயங்காலம் திக்கு விஜயமும் நடத்துகிறோம். ஆனால் எங்களோட கணக்கில் திருவிழாவும் நடத்தணும், ஆணி திருவிழாவும் நடத்தணும், மாசி மகமும் நடத்தணும். லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலேயே ஏகப்பட்ட மண்டபப்படி இருக்குது. இது இல்லாமல் லட்சுமி நாராயணன் கோயில் சிம்மக்கல்ல இருக்குது, அதுலேயும் வாராகி இருக்குது. அதுக்கும் நிறையா பூஜைகள் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது இந்த முறையில் திருமாங்கல்யம் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வர்ற மனிதர்களை இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சி திருப்பி அந்த அழகேசன்றவரை நாங்கள் கண்டுபிடிச்சி லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலே வச்சு திருமாங்கல்யம் செஞ்சு இன்றைக்கி அம்மாவுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அம்மா இப்போ கொஞ்ச நேரத்தில் திருமாங்கல்யம் வாங்கிட்டு போவாங்க. சாயங்காலம் திக்கு விஜயம் நடக்கும். அந்த மண்டபப்படியும் நாங்களே நடத்துகிறோம். இதனால் இங்கே முடிச்சுட்டு அன்னதானமும் நாங்கள் எல்லாத்துக்கும் நடத்துகிறோம். இன்றைக்கும் அன்னதானம், நாளைக்கு திருமாங்கல்யம் கொண்டு போய் திருக்கல்யாணம் முடித்த உடனேயும் அன்னதானம் பண்ணுறோம். இந்த முறைகளை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் இங்கேயே எங்கள் லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலே வச்சு திருமாங்கல்யம் செஞ்சு நாங்கள் மீனாட்சி தாய்க்கு கொடுப்போம் அப்படின்ற இத்தனை வருஷமாக விட்ட பாரம்பரியத்தை திருப்பி எடுத்து எங்களுக்கு பின்னாடி வர்ற எங்களோட வாரிசுங்களோ எல்லாருமே இதே மாதிரி அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணங்களை நாங்கள் இப்போ எடுத்துட்டோம். நகை செய்யக்கூடிய திருமங்கல்யம் செய்யக்கூடியதில் ரொம்ப 40 வருஷமாக இதே கைங்கரியமாக திருமங்கல்யம் பண்ணுறதே வேலையை நாங்கள் தெற்கு மாசி வீதியில் வச்சுருக்கோம். பத்மாவதி அம்மாவை பார்த்தோம். அவங்க என்கிட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாரம்பரியமாக
எங்கள் லாலா சத்திரத்தில் வச்சு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுதான் வழக்கம். அப்பா காலத்தில் வழக்கம், தாத்தா முன்னோர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷமாக அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இடைப்பட்ட காலங்களில் இது அந்த செஞ்ச ஆசாரியர் அந்த பொற்கொள்ளர் வந்து கொஞ்சம் டச்சு விட்டு போய் நாங்களும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு அவசரத்துக்கு கடையில் வாங்குற மாதிரி சூழல் வந்து நாங்கள் வாங்கிட்டோம்ப்பா. இனி வருங்காலங்களில் அப்பா காலத்தில் நான் சின்ன பிள்ளையில் என்னெல்லாம் நடந்ததோ அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நாங்களும் எங்களுக்கு இது மகாபாக்கியம், மீனாட்சிக்கு செய்கிறதுக்கு என்ன சிரமமாக இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷமாக செஞ்சு தரமான்ட்டு நாங்கள் பட்டறைகளை இங்கே உருவாக்கி இங்கே வச்சு தங்கத்தை பொண்ணு உருக்கி முறையான பூஜை பண்ணி வேண்டி எல்லாம் செஞ்சு அழகாக வந்து காலையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்து இங்கேயே செஞ்சு இந்த பாண்டிய மன்னனுக்கு உள்ள இங்கே மதுரை மண்ணுக்கு மீனாட்சிக்கு எப்பயும் போடுறது குழிப்பொட்டு. இந்த குழிப்பொட்டு தாலி தான் நம்மளுக்கு மீனாட்சிக்கு பாரம்பரியமாக செய்கிறாங்க. அழகாக அதை செஞ்சு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இது அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, காலங்காலமாக நீங்கள் தொண்டு தொட்டு வந்துடுங்க, நீங்கள் தான் செய்யணும், இது அப்படி வம்சாவளியாக நம்ம எப்பயும் போல் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்வோம்னு சொல்லி அம்மாவும் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. எங்களுக்கு இதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை, மகா பாக்கியம். மீனாட்சி எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லி நாங்கள் இதை ரொம்ப விழாவாக சந்தோஷமாக எங்கள் சமுதாயமே எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு.